எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வேற ஒரு சப்ஜெக்ட் வந்தது. என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த பர்ஸை பார்க்கும்போது இதில் ஒரு ஞானம் தோணினது. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தேன் அப்படின்னா, இந்த சைடு என்னுடைய ஏடிஎம் கார்டு, இந்த சைடு கிரெடிட் கார்டு, இது ஆதார் கார்டு, எலெக்ஷன் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸு, வண்டியோட ஆர்சி புக் எல்லாம் இருக்குதுல. என்ன அப்படின்னா, இதோட எவ்வளோ வேல்யூபிலிட்டி உள்ள பொருளில் இருக்குதுல்ல இல்லையா? இப்போ இந்த பர்ஸை நான் ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. என் குழந்தை என்ன பண்ணுவா, எடுத்துகிட்டு இந்த பர்ஸில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவா, அவளுடைய விளையாட்டு சாமான், பேப்பரு, அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த பர்ஸில் குத்தி வச்சுப்பா. எல்லாம் வைப்பா. நல்ல ஒரு 8 மாதம் கர்ப்பிணி போல் இருக்கும் இந்த பர்ஸு. இப்போ இந்த பர்ஸை நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் நமக்கு? நம்மளுடைய பொருள்லாம் எங்கெங்கேயோ கிடக்கும், குழந்தையோட குப்பையெல்லாம் அதில் இருக்கும் இல்லையா? அப்போ இதில் என்ன விஷயம் சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. இவ்வளோ வேல்பிலிட்டி உள்ள சாதனம் என்னுடைய குழந்தைக்கு குப்பையாக தோன்றுறது. அவள் என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு அவளுடைய பொருள்லாம் எடுத்து இந்த பர்ஸில் வச்சுக்கிறா. அப்போ அந்த குழந்தையோட பொருள்லாம் எனக்கு என்ன தோன்றுறது? வெறும் குப்பையாக தோன்றுறது இல்லையா? அது எனக்கு விலை பிடிச்ச பொருள் எல்லாம் என் குழந்தை குப்பையாக இருக்குது. என் குழந்தைக்கு விலை பிடிச்ச பொருள் எல்லாம் எனக்கு குப்பையாக இருக்குது. அப்போ நான் செய்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சின்னு இருக்கோம். நமக்கு மேலே உள்ள பகவானுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் குப்பையாக தோணும். ஏன்னா இங்கே பகவான் சொல்கிறது என்ன சொல்கிறார்? 24 மணி நேரம் அவரை ஸ்மரணம் பண்ண சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு இந்த சரீரமும் ஆத்மாவும் தந்த பகவானை 10 நிமிஷம் ஸ்மரிக்க தான் சொல்லிகிட்டு இருக்கார். அவரை ஸ்மரிக்கிறதுக்கு நன்றி சொல்கிறது, டெய்லி பகவான் நன்றி சொல்கிறது. எப்படி நம்ம உடம்பை டெய்லி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறதெல்லாம் பகவானுக்கு குப்பையாக இருக்குது. அதனால் நம்ம செய்கிறது எதுவும் சரியில்லை அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கணும். நம்ம செய்கிற தர்மம்தான் தர்மம்னு நினச்சின்னு பண்ணால் கூட தர்மம் கிடையாது. ஏன்னா தர்மம் செய்கிறது கூடி நம்ம மனசுக்கு தெரியக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துடுத்து, ஒரு கார் இழுத்த மாதிரி வந்துடுத்து, டக்குன்னு ஒன்றும் நம்ம யோசிக்காது இந்த குழந்தைய காப்பாற்றுறோம் பாருங்க, அதுதான் தர்மம். ஒரு செகண்டில் தீர்மானம் எடுத்து செய்யக்கூடிய விஷயம் தர்மம். அது தர்மம் நினச்சிட்டு பண்ணினோம் அப்படின்னா தர்மம் ஆகாது. அதுதான் சொல்ல வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் இப்போ நம்ம சேனல் இருக்குது, தத்துவ விசாரம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் போய்ட்டு வீடியோக்கள் பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இது மாதிரி ப்ரமோட் பண்ணுங்கோ. உங்கள்கிட்ட சந்தேகங்களை கேளுங்கோ. எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்கிறேன், தெரியலனா கூட தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். நமஸ்காரம்.